பிரசங்கம் பண்ணுறாரு, ஜனம் நிரம்பிடுது. அவர் கொஞ்ச நாள் பிரசங்கம் பண்ணுவார், அப்புறம் போயிடுவார். அவருக்கு அங்கே மார்க்கெட் இல்லை. அவர் தெரிஞ்சுக்கினார் இங்கே தான் மார்க்கெட் அதிகமாக இருக்குதுன்னு. ஜனங்க வந்துடுறாங்க. புரியுதா? ஒரு பிரபலம் அவர். நான் சொல்ல இந்த கருத்து, விரும்புங்கள், ஆனால் சத்தியத்தை பேசுகிற மக்களை நேசியுங்கள். சத்தியம் என்பது என்ன? கவனிங்க, சத்தியம் என்பது என்ன? நான் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நாம் வெறுக்க கற்றுக்கொள்ளுவோம். தேவன் வெறுப்பதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இது உங்களுக்கு பிரியந்தானா? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நாளைக்கு முன்னால். அவருடைய அந்த நிலை கண்ணாடியிலே, தேவனே என் அலங்காரமுக்கு பிரியமா? என் அலங்காரமுக்கு அதில் போட்டிருக்குது, தேவன் வெறுப்பதை நீங்கள் வெறுங்க. தேவன் சீரியலை வெறுக்கிறார். தேவன் சீரியலை வெறுக்கிறார், நீங்கள் வெறுங்க. பரிதானத்தை வெறுக்கிறார். தேவன் எதை வெறுக்கிறாரோ எனக்கு அது லாபம் இருக்குது. ஆனால் தேவன் வெறுப்பதை நான் வெறுக்கும்போது என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும், ஆரவாரம் உண்டாகும், மேன்மை உண்டாகும், எல்லாமே உண்டாகும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரி, அடுத்த ஒரு வார்த்தை, அடுத்த ஒரு நீதியான வாழ்க்கை. நீதி, 6ஆம் வசனம் கவனிங்க. நீதி என்பது இதான் அர்த்தம், ரொம்ப ஆக்ட் பண்ணுறதில்ல. நீதி என்பது குற்றமற்ற, அதிலே போட்டிருக்கிறேன், நீதியான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, குற்றமற்ற வாழ்க்கை. எல்லாம் சொல்லுவீங்களா? நீதியான வாழ்க்கை. இன்னொரு செய்தி, நீதியாய் வாழ்கிறவர்களை உலகம் மதிப்பது இல்லை. நீதியாக வாழ்ந்தீங்கன்னா உலகம் மதிக்கிறதில்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் தான், என்ன சொல்கிறோம், அது கூட நம்ம பாஸ்டர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தால் தான் வாழ முடியும். இங்கே வாழலாம், ஆனால் அங்கே வாழ முடியாது. சொல்லுங்கள், நீதியான வாழ்க்கை என்பது குற்றமற்ற வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. ஒரு போலியான, கவனிங்கள், உலகத்துக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, கணவனுக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, மனைவிக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை, அது போலியான வாழ்க்கை. தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் மனுஷனுக்கு முன்பாக இருங்க. மனுஷனுக்கு முன்பாக எப்படி இருக்கு அதே மாதிரி தேவனுக்கு முன்பாக இருங்க. ஆலயத்தில் வந்தவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வீட்டில் போனால் புருஷனை வாடா போடா, ஏய் வா போ, என்ன பண்ணுற, அந்தாள் வாடி போடி. என்ன வாழ்க்கை இது? நீதியான வாழ்க்கை இல்லை. என்ன பண்ணுற புருஷனை, என்ன பண்ணுற, எங்கே போயிட்டு வர இவ்வளோ நேரம்? எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த நூற்றாண்டில் கணவனை பேர் சொல்லி கூப்பிடுகிற மனைவிகள், இந்த கலாச்சாரத்திற்கு அது ஒத்து வராது.